ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 94 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தில் காட்டுவாங்க. காபுட்டோ யுகிமாருவோட பவரை பற்றிலாம் டிஸ்கிரைப் பண்ணுவான். அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லும் போது அது எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு கேட்பான் ஒரோச்சிமாரு. அதிக டைமில் எடுக்காது அப்படின்பா காபுட்டோ. அப்படின்னா சரி, கூரன் யுகிமாரு ரெண்டு பேர்த்தையுமே கிளம்ப சொல்லு அப்படின்னு ஒரோச்சிமாரு சொல்லவும் காபுட்டோ இன்னுமே அவளை நம்பலாமா என்னன்னு சொல்லி டவுட்டில் கேட்பான். வேற வழி இல்லை, இது அவளால் மட்டும்தான் பண்ண முடியும். கூரன் அப்புறம் யுகிமாருவோட பவர் ஒன்று சேரும்போது தான் நமக்கு தேவையானது கிடைக்கும் அப்படின்பா ஒரோச்சிமாரு. காபுட்டோ வெளியே வரும்போது அந்த வவ்வால் மேல இருக்கும். சிரிச்சுக்கிட்டே தான் கூரன் ரூமுக்கு போவான். எவ்வளவு நேரம் என்ன வெயிட் பண்ண வைக்கிறதா பிளான் அப்படின்னு கேட்பா கூரன். ஒரோச்சிமாரு ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்பா செம்ம எக்ஸைட் ஆவா. முட்டாள்தனமா இருக்கு அப்படின்னு மனசுக்குள்ள திங்க் பண்ணுவான் காபுட்டோ. இதுக்கப்புறமா கூரனை யுகிமாரு இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வருவான். யுகிமாரு காபுட்டோ கிட்ட வந்துட்டு என்னோட வீடு நான் எங்க போகணும்னு தெரிஞ்சதான்னு சொல்லி கேட்பான். கூரன் கிட்ட காபுட்டோ இந்த பையனா தான் நீ பாத்துக்கணும் அப்படின்பா. கூரன் செம கடுப்பாவா. என்ன குழந்தைய பாத்துக்க சொல்றேன்னு சொல்லி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் வைக்க ஆரம்பிச்சிட்ட. இதுதான் ஒரோச்சிமாருக்கு நீ காட்டுற லாயல்ட்டியான்னு சொல்லி காபுட்டோ கடுப்பேத்தவும் கூரன் செமகாண்டா இருப்பா. காபுட்டோவோட கதையை முடிக்கிற அளவுக்கு போயிருப்பா. லார்ட் ஒரோச்சிமாருவோட கால சுத்தர நாயா இருக்கனால இவ்வளவு திமிரு பண்ணாத என்கிட்ட, நான் நினைச்ச உன்னை எப்ப வேணாலும் கொல்லுவேன் அப்படின்பா. காபுட்டோ மனசுக்குள்ள அவளை சுத்தி இருக்க எல்லா சப்ஸ்டன்ஸையுமே கிறிஸ்டலா மாத்திரா. சொல்ல போனா அவ எந்த ஒரு ஆயுதமும் இல்லாத மாதிரி தான் இருக்கு. ஆனா அவளை சுத்தி இருக்க எல்லாமே அவளுக்கு ஆயுதம் தான். இதுதான் கிறிஸ்டல் ஸ்டைலா அப்படின்னு திங்க் பண்ணிட்டு ஒன்ஸ் நீ என்ன கொன்னுட்டீனா ரீஅனிமேஷன் ஆகுறங்கிற உன்னோட கனவு வேஸ்டா போயிடும். லார்ட் ஒரோச்சிமாருக்கு உடம்பா இருக்கணும்னு ஆசைப்பட்டேல அப்படின்னு காபுட்டோ சொல்லும் போதே மொத்த கிறிஸ்டலையும் வெடிக்க வச்சிருப்பா. யுகிமாரு இதை பார்த்துட்டு அழகா இருக்கு அப்படின்பா. கூரன் இப்ப என்னதான் பண்ண சொல்றேன்னு கேட்கவும் யுகிமாரு இன்னுமே இந்த மழை பெய்யும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பான். செவண்டவன் வினோதமா இருக்கான் அப்படின்ட்டு பாப்பா கூரன். நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஜோடிதான் அப்படின்பா காபுட்டோ. கூரன் கடுப்பாவா. நீ யுகிமாருவோட முன்னாடி போ, நான் உங்களோட வந்து ஜாயின் ஆயிக்கிறேன் அப்படின்பா. கூரன் யுகிமாரு கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துகிட்டான பிரச்சனை இல்லை அப்படின்பா. காபுட்டோ கவனமா இரு, சில பேர் நம்மளை அப்ரோச் பண்றாங்க அப்படின்பா. உனக்கு எப்படி இது தெரியும்னு சொல்லி கேட்பா கூரன். நான் இதை பத்தி உன்கிட்ட சொல்லல இல்லையா அப்படின்ட்டு காபுட்டோ இதுக்கு முன்னாடியே மறைவிடத்துக்கிட்ட சுத்திட்டு இருந்த லீஃப் சேர்ந்த ஆன்பு பிளாக் ஆப்ப சேர்ந்த ஒருத்தனை நான் டீல் பண்ணேன். இன்னத்துக்கு லீஃப் அவங்களோட மூவ வச்சிருப்பாங்க, அதனால கவனமாரு அவங்க கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்லும் போது கூரன் அது நான் முடிவெடுக்க வேண்டியது அப்படின்பா. இங்க பாரு, யுகிமாரு மிஷன்ல மட்டும் நீ தோத்துட்டீனா லார்ட் ஒரோச்சிமாருவோட மறுஜென்மமா இருக்கதை நீ மறந்துட வேண்டியதுதான் அப்படின்பா காபுட்டோ. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் நைட் ஆஃப் ரெயின் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. கூரனும் யுகிமாருவும் நடந்து போவாங்க. கூரன் மனசுக்குள்ள ஒருவேளை லீஃப் சேர்ந்தவங்க வந்திருந்தா அவனுங்க எல்லாம் அவங்க பக்கம் போயிட்டு எனக்கு துரோகம் பண்ணிருப்பாங்களோ என்னமோட்டு திங்க் பண்ணுவா. ரிஞ்சில இருந்து கோசு வரைக்கும் 5 பேர் இருக்காங்க இல்லையா, அவனுங்கள தான் திங்க் பண்ணுவா. யுகிமாரு எனக்கான வீடு இருக்குமா இல்லையாங்கிற சந்தேகத்திலேயே தான் இருப்பான். நருட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, நம்மளை பத்தி யார் அதிகமா திங்க் பண்றாங்களோ அவங்க இருக்க இடம் தான் நமக்கான வீடு அப்படின்னு நருட்டோ சொன்ன விஷயத்த திங்க் பண்ணி பார்த்த யுகிமாரு எனக்கு கண்டிப்பா வீடு இருக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுவான். இதுக்கப்புறமா ரிஞ்சி அப்புறம் கோசு கிட்ட காட்டுவாங்க. மரக்கிளையில இருக்க ஸ்கிராட்ச பார்த்துட்டு இது நாய் செஞ்ச வேலையா தான் இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணுவா ரிஞ்சி. ஷீனோ அந்த கிறிஸ்டல் இருக்க இடத்துக்கு வந்துட்டு அவனோட இன்செக்ட் மார்க்ன கிறிஸ்டல் எடுத்து பார்த்துட்டு ரொம்பவுமே பலவீனமாயிருச்சுங்க, அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றதை என்னால உணர கூட முடியல அப்படின்ட்டு தூக்கி வீசிடுவான். இதுக்கப்புறமா உயிரோட இருக்க பெண் பூச்சியை தேட வைப்பான். ஷீனோ கண்டுபிடிச்சிருவான். அப்பாடா இது உயிரோட இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு போயிட்டு அந்த கிறிஸ்டலை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணி உடைச்சிருவான். உள்ள இருக்க பூச்சி பாத்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கும். இதுகிட்ட முட்டைகள் இருக்கு, அது புரிஞ்சா போதும் அப்படின்ட்டு கொஞ்சம் ரிலீஃப் ஆவான். அப்படியே நருட்டோ கிட்ட காட்டுவாங்க. சீஃப் டோடோட பசங்களுக்கு வாட்டர் ஸ்டைல் யூஸ் பண்ண தெரியாதான்ட்டு செம காண்டாவான். காமா கீச்சி என்ன வேணா கத்திக்க, முடியாதுன்னா முடியாதா அப்படிங்கும். நருட்டோவும் காமா கீச்சியும் பயங்கரமா ஆர்கியூ பண்ணுவாங்க. கோனஹாமரும் நருட்டோ கிட்ட காமா டாட்சு வழியிலேயே விட்டு ட்ரைனிங் பண்ணிக்க வேண்டியதானா அப்படின்னு சொல்லுவான். இந்த பையனுக்கு கூட நான் சொல்றது புரியுது அப்படிங்கும் காமா கீச்சி. எனக்கு அதுக்கான நேரம்லாம் இல்லை அப்படின்மா நருட்டோ ஆட்டிடியூட் காட்டுவான். அப்படின்னா சரி, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா இந்த பயிற்சியை நாங்க இதோட முடிச்சுக்கிறோம் அப்படிங்கும் காமா கீச்சி. வேணும்னா காமாரிக்கி கிட்டே ஹெல்ப் கேட்டுக்க அப்படிங்கும். நருட்டோ காமாரிக்கியை யோசிச்சு பார்த்துட்டு சரி காமா டாட்சு கூட சேர்ந்து நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன் அப்படின்பா. அப்ப இது ஒரு நல்ல கிளாரிட்டிக்கு வந்துருச்சு அப்படிங்கும் காமா கீச்சி. எப்படி வாட்டர் ஸ்டைல் ஜுட்சுவை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு நருட்டோ கேட்பான். பிராங்கா சொல்லணும்னா எனக்கு தெரியாது அப்படின்ட்டு திங்க் பண்ணும் காமா கீச்சி. நருட்டோ இது வாட்டர் ஸ்டைல்ங்கிறனால தண்ணி குடிக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்பா. நல்ல ஐடியாவா இருக்கு அப்படிங்கும் காமா டாட்சு. அதே தான் காமா கீச்சி என்ன அப்படின்னு கத்துவான் கோனஹாமரு. இதுக்கப்புறமா கூரன் யுகிமாரு காட்டுவாங்க. யுகிமாரு கொஞ்சம் டயர்ட்ல இருப்பான். அப்படியே கக்காஷி, ஹினாட்டா, கீபா, அக்கமாரு இவங்கள அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். ரிஞ்சி மற்றவங்க கிட்ட எதிரிகள் நம்மள அப்ரோச் பண்றாங்க
இருக்காங்கங்கிற விஷயத்த சொல்லுவான். அவங்க எங்கேன்னு கிகிரி கேட்கவும் ரொம்ப பக்கத்தால தான் இருக்காங்க, ஒரோச்சிமாருவோட மறைவிடத்தை தேடி வந்திருப்பாங்க போல, ஒன்னு லீஃப் நிஞ்சாவா இருக்கணும் இல்லைன்னா அக்காட்சுக்கியா இருக்கணும் அப்படின்பா. நுராரி இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு கேட்பா. கூரன் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ரிஞ்சி சொல்லவும் நான் சொன்னது தப்பு அப்படின்பா கோசு. என்னன்னு சொல்லி கேட்பா ரிஞ்சி. லீஃப் வில்லேஜோட ஷினோபிஸ்க்கு ஒரோச்சிமாருவோட இன்ஃபர்மேஷனை கிஃப்டா கொடுத்து ஒன்னு சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லுவான். நீங்க எல்லாருமே அப்படித்தானே போக போறீங்க அப்படிங்கும் போது அப்ப நீ என்ன பண்ண போறேன்னு ரிஞ்சி கேட்பா. நான் இங்கேயே தான் இருக்க போறேன்னு சொல்லுவான். எதனால அப்படின்னு ரிஞ்சி கேட்கவும் அது பர்சனல் ரீசன் அப்படின்ட்டு சிரிப்பான் கோசு. இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க. தனியா வந்திருந்தாலே நேற்றுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு யுக்கிமாரு கிட்ட வேகமா வா அப்படின்பா. எனக்கு தலைவலியா இருக்கு, நான் திரும்பி போகணும் அப்படின்ட்டு. ஆமா, நான் எங்க திரும்பி போறது, எனக்கு இடம் வீடுதான் இல்லையே. ஒரு பர்சன் என்னை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க இடம் தான் எனக்கான இடம், ஆனா அந்த ஒரு பர்சனை எப்படி நான் திங்க் பண்ண வைக்கிறது அப்படின்ட்டு பேசும்போது கூரனுக்கு ஒன்னும் புரியாது. ஏன்டா உளர்ற, சீக்கிரம் வாடா அப்படின்பா. மனசுக்குள்ள கொஞ்சம் கடுப்போட தான் இருப்பா யுக்கிமாரு மேல. உனக்கு ரெட் கேமிலியா பிடிக்குமா ஒயிட் கேமிலியா பிடிக்குமான்னு சொல்லி கேட்பா யுக்கிமாரு. இதோ அங்க இருக்குல்ல அப்படின்ட்டு. கேமிலியாவா, இதுவா? ஆமா, அதை நான் மறந்துட்டேன். எது பிடிச்சா என்ன, அது வெறும் பூதானா அப்படின்பா. கீழே விழுந்துருவான் யுக்கிமாரு. என்னாச்சுன்னு போய் பாப்பா. மூச்சு விடுறக்கே சிரமப்படுவான். மழையும் பெய்ய ஆரம்பிச்சிடும். செம கடுப்பாவா கூரன். இதுக்கப்புறமா ஒரு வீட்டுக்குள்ள இருப்பாங்க. இந்த மலையில மறைவிடத்துக்கு போக முடியாதுன்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது யுக்கிமாரு நடுங்கதை பார்த்துட்டு தொட்டு பாப்பா. காய்ச்சல் அடிக்கும். கீழே விரிச்சு படுக்கிற பெட் எடுத்து போத்தி விட்டுட்டு தண்ணி சூடு பண்றதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவா கூரன். அப்படியே ஹொகாகி ஆபீஸ்ல காட்டுவாங்க. யாமட்டோ வந்திருப்பாரு. கக்காஷி டீமுக்கு ஹெல்ப் பண்ண போக சொல்லுவாங்க. கக்காஷி சென்பாயா ஏதோ சர்ச் மிஷனுக்கு போனதா கேள்விப்பட்டேன் அப்படின்பாரு. அவங்க எனிமி கூடயான ஒரு சின்ன ப்ராப்ளம் மாட்டிக்கிட்டாங்க. சொல்ல போனா நம்மளோட எதிரி யூஸ் பண்ற ஜுட்சுவை கூட நம்மளால இன்னும் அனலைஸ் பண்ண முடியல, பெருசா புரியல அப்படின்பாங்க. மெயினா சாய் பாத்தீங்கன்னா ஸ்கைல இருந்து நோட்டமிடறதுக்கு கரெக்டா இருப்பான். அதே மாதிரி சக்குரா யாருக்காவது காயப்பட்டா ஹீல் பண்றதுக்கு கரெக்டா இருப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேர்த்தையுமே யாமட்டோ கூட கூட்டிட்டு போக சொல்லுவாங்க. சக்குரா பாத்தீங்கன்னா சுனாடேக்காக ஒரு வேலையா வெளியே போயிருப்பா. வந்ததுக்கு அப்புறம் கிளம்புவீங்களாமா அப்படின்பாங்க. ஒரோச்சிமாருவ சம்பந்தப்பட்ட விஷயங்களால நருட்டோ என்ன பண்றதுன்னு யாமட்டோ கேட்கவும் நருட்டோக்கு இதை பத்தி எதுவுமே தெரியக்கூடாது அப்படின்ட்டுருவாங்க சுனாடே. இதுக்கப்புறமா ஹினாட்டாவை காட்டுவாங்க. ஒரு குகைக்குள்ள வருவா. கீபாவும் அதே இடத்துக்கு வருவான். ஏதாவது கண்டுபிடிச்சிங்களான்னு கக்காஷி கேட்கவும் எதுவும் இல்ல அப்படின்பா ஹினாட்டா. கீபாவும் அதே விஷயத்த தான் சொல்லுவான். மெயினா மழை பெய்யறனால வாசனைகள் பெருசா வராது அப்படின்பா. அப்ப வேலையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்ல அப்படின்பாரு கக்காஷி. கீபா மேல தண்ணி சொட்டும். பார்த்தா மேல வவ்வால் இருக்கும். வவ்வால்களுக்கு இது இடமா போச்சா அப்படின்ட்டு வவ்வால்களான்னு யோசிப்பான். ஹினாட்டா நான் இன்னொரு தடவை போய் செக் பண்ணி பாக்குறேன் அப்படின்பா. இல்ல வேண்டாம் இரு அப்படின்னு கீபா சொல்லவும் ஏன்னு கேட்பாங்க கக்காஷியும் ஹினாட்டாவும். டார்க் விசில பத்தி சொல்லுவான். அதை பத்தி என்னன்னு கேட்பாங்க. டார்க் விசிலுக்கு யூஸ் பண்ற அதே அல்ட்ராசானிக் வேவ்ஸ் யூஸ் பண்ற இன்னொரு அனிமலும் இருக்கு, அதுதான் நீங்க மேல பாக்குற அந்த வவ்வால் அப்படின்பா. அப்படின்னா எதிரி வவ்வால மேனிபுலேட் பண்றான்னு சொல்ல வரையான்னு சொல்லி கேட்பா ஹினாட்டா. அதேதான் அப்படின்ட்டு எதிரிக்கு நம்ம இருக்க இடம் ஆல்ரெடி தெரியும் அப்படின்பா. கக்காஷி நம்ம வில்லேஜ்ல அந்த கிறிஸ்டலை அனலைஸ் பண்ணி அதுக்கான ரிப்போர்ட்டை கொடுத்தாங்கன்னா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறக்கான ஐடியாக்கு வந்துடலாம். ஆனா இப்போதைக்கு நம்மளோட நம்பிக்கை எல்லாமே ஷீனோவோட பூச்சிகளை பொறுத்து தான் அப்படின்பாரு. இதுக்கப்புறமா ஒரு குக்கூனை காட்டுவாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம தலைவன் ஷீனோ தான். இத ஹியூமன் குக்கூன் டெக்னிக் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க. மனசுக்குள்ள லார்ட் ஒரோச்சிமாருக்கு நல்ல நியூஸ் தான் கொடுத்தாகணும், நீ செத்துறாத அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. ரிஞ்சியும் மற்றவங்களும் இருக்க சைட் காட்டுவாங்க. ரொம்பவுமே மோசமான பில்டிங்கா இருக்கும். தண்ணிலாம் கூட உள்ள வரும். அவ இன்னும் வரல, லேட் பண்றா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கூரன் மனசுக்குள்ள ரிஞ்சியையும் கோசுவையும் கூட்டிட்டு வந்திருக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும் போது காபுட்டோ சொல்லியிருப்பான் இல்லையா, கவனமா இரு, சிலர் அங்க நம்மளதான் தேடி வராங்க அப்படின்னு. அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரியான இடத்துல டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவா. யுக்கிமாருவோட கை திடீர்னு வெளியே வரும். அவனுக்கு பிசிக்கலா ஒருத்தங்களோட சப்போர்ட் தேவைப்படுற மாதிரியான ஃபீலிங் தான் நமக்கு இருக்கும். கூரன் அவனோட கையை பிடிக்கவும் இது வாமா இருக்கு அப்படின்ட்டு கண்ண மூடுவான். இந்த பாயிண்ட்லயே இவங்களுக்கான ஒரு பாண்ட் கிரியேட் ஆன ஒரு ஃபீல் இருக்கும். கூரன் அப்படியே அசந்து தூங்கி இருப்பா. இந்த பாயிண்ட்ல அவளுக்கு சில விஷயங்கள் ஃபிளாஷ் ஆகும். அவ ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வழியில துடிக்கும் போது ஒரு பர்சன் அவளுக்கு ட்ரீட் பண்ண மாதிரியான விஷுவலா இருக்கும். திடீர்னு கண்ணை முழிச்சு பார்த்தா விடிஞ்சிருக்கும். அவன் மேல போர்வை போத்தி இருக்கும். தூங்கிட்டு இருப்பா. யுக்கிமாருவை பார்க்கும்போது பெட்ல இருக்க மாட்டான். எல்லாமே அரேஞ்ச் ஆயிருக்கும். எங்கடா போயிட்டான்ட்டு வெளியே போய் பாப்பா. சுத்தி முத்தி பாப்பா, எங்கேயும் இருக்க மாட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வர இடத்த நோக்கி ஓடுவா. போற வழியில ஆத்துல ஒயிட் கேமலியா இருக்கிறதெல்லாம் காட்டுவாங்க. அந்த சவுண்ட் வர திசையை நோக்கி ஓடி போய் பார்க்கும்போது யுக்கிமாரு தான் அதை வாசிச்சுட்டு இருப்பான். இங்க என்ன பண்றேன்னு சொல்லி கூரன் கேட்கவும் கூரனா அப்படின்ட்டு பாப்பான். கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றே என்ன அப்படின்னு சொல்லி கேட்பா. ஆமான்னு தலையாட்டுவான் யுக்கிமாரு. இதுக்கப்புறமாலாம் எங்கிட்ட இருந்து இந்த மாதிரி திடீர்னு காணாம போகாத, உன்னை லார்ட் ஒரோச்சிமாரு என்ன நம்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும் போது தலை குனிஞ்சு நிப்பா யுக்கிமாரு. அவன் கையில இருக்கிறத பார்த்துட்டு என்னன்னு கேட்பா கூரன். அதை டைட்டா புடிச்சிட்டு அது என் அம்மாவோடது அப்படின்பா. அப்புறம் ஃபேமிலி அவங்க எங்க அப்படின்னு சொல்லி கூரன் கேட்பா. என் அம்மா போனவங்க திரும்பி வரல, அப்புறம் எனக்கும் எங்க போறதுன்னு தெரியல அப்படின்பா யுக்கிமாரு. கேமலியே ஒண்ணு விழுக வரும். அந்த பூவை கூரன் புடிச்சிட்டு அவளோட கிறிஸ்டல் ஸ்டைலை யூஸ் பண்ணுவா. நான் இந்த உலகத்துல உயிரோட இருக்க வரைக்கும் இந்த பூ வாடாது அப்படின்னு சொல்லி கேமலியே உனக்கு பிடிக்கும் தானு சொல்லி கையில கொடுப்பா. அதை வாங்கின யுக்கிமாருக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும். வா போலாம் அப்படின்ட்டு முன்னாடி போவா கூரன். பின்னாடியே யுக்கிமாருவும் போவான்.
க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டூ சாம்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா கீபாவும் அக்கமாரும் கொஞ்சிட்டு இருக்கிறத காட்டுவாங்க. நருட்டோ அக்கமாரு இவ்வளவு பெருசா வளர்ந்ததை ஆச்சரியமா கேட்பான். நான் பெருசா நோட் பண்ணல அப்படின்பா கீபா. ஏன்டா குதிரை உசரத்துக்கு வளர்ந்துருக்கேடா அப்படின்பா நருட்டோ. கீபா ஆமா, ஷாம்பூலாம் முதல்ல விட இப்ப ஏகப்பட்டது தீந்து போகுது. அது மட்டும் இல்லாம அதுக்கு நான் பிரஷ் பண்ணும் போது ஏகப்பட்ட முடி அதோடது வருது. அப்புறம் ஒரு தடவை நானும் அவனும் வாக் போறப்ப என் தலையில உட்கார்றதுக்கு வந்தான். சடனா என்னோட கான்சியஸ்னஸே போயிருச்சு. ஆனா அது சின்னாடி தான் அப்படின்பா கீபா. அதோட growth-அ சிம்பிளா இந்தந்த விஷயங்களை வச்சு கிளாசிஃபை பண்றான் இல்லையா கீபா, அது கொஞ்சம் வினோதமா இருக்கும் நருட்டோக்கு. சொல்ல போனா அக்கமாரு வெள்ளையாவும் பஞ்சு மாதிரியும் அவனோட மூக்கு கருப்பாவும் இருக்கான் இல்லையா செல்ல குட்டி அப்படின்ட்டு கொஞ்சிக்குவானுங்க ரெண்டு பேரும். தயவு செஞ்சு நான் கேட்டதையும் மறந்துரு அப்படின்பா நருட்டோ செம கடுப்புல. இதோட இந்த எபிசோட் முடியுது.